பாரு. சரிம்மா. சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒன்று ஊறி வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பும் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பூண்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கருவேப்பிலை அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது எடிட் பண்ணுறப்போ கட்டாக இருக்குது, அது பரவாயில்ல, நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் பொடி, தேவைக்கப்போ புளி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது உருண்டை பிடிக்க அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம், தேங்காய் திருவி போடாமல் நான் அப்படி போட்டிருக்கேன், பல்லு பல்லாக போட்டிருக்கேன். உருண்டை பிடிச்சிக்கலாம். சரி, குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு தான் சேர்க்கணும். இப்போ உருண்டையை டைரெக்டாக சேர்த்துக்கலாம். உடையாது, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உடையாது. ஒரு 15 நிமிஷம் உருண்டை போட்ட பிறகு கொஞ்சம் குறைச்சி வச்சு வேகட்டும். இப்போ இதுக்கு இப்போ கொஞ்சமாக தேங்காய் மட்டும் நைஸாக அரைச்சிருக்கேன். தேங்காய் சேர்த்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. தேங்காய் சேர்த்து 5 மினிட்ஸில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஓகே, போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விதாவா மாட்டி வச்சிருக்கேன்.